ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசிஷன் மேக்கிங்ஸ் அதோட டைப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 4th டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 4th டைப்ஸ் என்னென்னா இஃப், எல்ஸ், இஃப், லேடர் தான் 4th டைப்ஸ். என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பிகேம்ஸ் காம்ப்ளெக்ஸ் when 3 or more than 3 condition. In that situation it can be represented in if else if ladder control structure. என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் வந்து 3 டைம் வந்துச்சுன்னா நெஸ்டட் இஃப், அந்த 3 டைம்ஸை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். சின்டெக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1, நெக்ஸ்ட்டுக்கெலாம் எல்ஸ் இஃப் அப்படின்னு தான் போடணும். கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 2, எல்ஸ் இஃப் கண்டிஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 3, எல்ஸ் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் எத்தனை இஃப் கண்டிஷன் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3, இங்கோ 3 கண்டிஷன். அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இது என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு கிரேடை வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். 90க்கு மேலே இருந்தால் இவ்வளோ, 80க்கு மேலே இருந்தால் இவ்வளோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு இன்புட் போதும், ஒரு இன்புட் வாங்கினா மட்டும் போதும். பிரிண்ட்டுக்கு இதோ இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆக போகுது. இங்கே பார்க்கலாம். ஆஷ் இன்க்ளூட் studio.h void main ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட் ஆவரேஜ். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஆவரேஜ் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்ட் ஆவரேஜ். ஆவரேஜ் என்னது, இன்டீஜர். ஸோ இன்ட் ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு இன்புட் கொடுக்கணும், நம்ம என்ன மார்க்கு அப்படின்னு கொடுத்து அந்த ஆவரேஜுக்கு அசைன் பண்ணணும். அதுதான் இந்த 2 லைன். இந்த லைன் நான் எழுத மறந்துட்டுருக்கேன், ஸோ இங்கே எழுதியிருக்கேன். printf enter the any mark, இல்லைன்னா enter the your mark, இல்லை enter the max mark, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். scanfல %d போட்டு இந்த மார்க்கை அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இஃப் ஆவரேஜ் greater than 90 இருந்துச்சுன்னா ஓ கிரேடு, printfல ஓ கிரேட் அப்படின்னு போடணும். எல்சிஃபில் ஆவரேஜ் வந்து greater than 80 இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் கிரேடு. நெக்ஸ்ட் வந்து எல்சிஃபில் ஆவரேஜ் வந்து greater than 70 இருந்துச்சுன்னா ஏ கிரேடு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வந்து greater than 60 இருந்துச்சுன்னா பி ப்ளஸ் கிரேடு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் greater than 50 இருந்துச்சுன்னா பி கிரேடு. இதெல்லாம் தாண்டி, அதாவது 50னா 49க்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஃபெயில் அப்படின்னு போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் என்டர் த எனி மார்க்கு, நான் 95 அப்படின்னு போட்டிருக்கேன். 95 வந்து இந்த கண்டிஷனில் வரும். greater than 95 greater than 90. ஸோ எனக்கு ஓ கிரேட் அப்படின்ட்டு ஆன்சர் வந்திருக்கு. புரியுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.